ஓம் நம சிவாய். ரொம்ப பேரு திருவண்ணாமலை கிரிவலம் போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரொம்ப பேர் போறாங்க. ஆனா இப்ப ரொம்ப பேர் கிரிவலம் போயிட்டு மலையை சுத்தணுமா இல்ல சாமியை பார்க்கணுமா என்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. கிரிவலம்ன்றது நீங்க மலையை சுத்துறது தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் மலையை சுத்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா கோபுர வாசல்ல ஒரு கற்பூரத்தை ஏத்திட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க அக்னி லிங்கம் எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா ஈசானி லிங்கம் வரைக்கும் வந்துட்டு அந்த சுடுகாடு பக்கமா சுத்திட்டு வரும்போது திருப்பி கோபுரத்தாண்டியே திருப்பி ஒரு கற்பூரத்தை ஏற்றணும். ஆனா ரொம்ப பேர் அப்படி பண்றது இல்ல. என்ன பண்றாங்க, கடைசியா அந்த ஈசானி லிங்கம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்ஃபேக்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே நின்றுடுறாங்க. அங்க திருப்பி அப்படியே கிளம்புறாங்க. ஸோ கிரிவலம்ன்றது எப்படின்னா, நீங்க மலையை மொத்தமா சுத்திட்டு திருப்பி கோபுரத்துல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி கோபுரத்தாண்டே முடிக்கணும். அதாவது எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துலயே முடிக்கணும். இன்ஃபேக்ட் ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, சாமியை பார்த்துட்டு கிரிவலம் வராங்க. பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கிரிவலம் பார்த்துட்டு சாமியை போய் பாருங்க. இன்ஃபேக்ட் நீங்க கிரிவலம் மட்டும் பண்றதுக்கு டைம் இருந்தா கிரிவலம் மட்டும் கூட பண்ணுங்க. சாமியை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க கிரிவலம் பண்றதால உங்களுக்கு பல நல்லது நடக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கிரிவலத்தை பௌர்ணமி அன்னைக்கு பண்ண சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னதுல ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தம் இருக்கு. ஏன்னா வாக்கியம் மிகவும் அழகானது, அது அற்புதமாக வாழுது. தேங்க்யூ.